அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த மகாபாரத கதைகளில் எத்தனை ஆழமான விஷயங்களை சொல்லிக்கொண்டே வராங்க. இப்போ ஒரு பெண் என்னுடைய ஆள் மனதில் என்ன நினைக்கிறாள் அப்படின்றது எல்லாருக்குமான ஒரு பெரிய கேள்வியாக இருக்குல்ல. இன்றைக்கி இருக்கிற இந்த திருமண பந்தத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் வருது, இன்றைக்கி இருக்கிற இந்த கணவன் மனைவிக்குள்ளார எவ்வளவு சண்டைகள் வருது. என்னை அவர் புரிந்து கொள்ளவே இல்லையே, அவள் என்னை புரிந்து கொள்ளவே இல்லை என்ற பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கே. ஒரு 2 பேர் சேர்ந்து பயணிப்பதற்கு எவ்வளவு சிரமப்பட்டு கொண்டிருக்கோம் இன்றைய இல்லற வாழ்க்கையில். இந்த விஷயத்தை மகாபாரதத்தில் ஒரு கதை ரொம்ப அழகாக இருக்குங்க. பாண்டவர்கள் 5 பேர், பாஞ்சாலி எல்லாரும் வனவாசம் போயிடுறாங்க. இந்த சூதாட்டத்தில் தோற்று இவங்க எல்லாருமே வனவாசத்தில் இருப்பாங்க. அதாவது காட்டில் போய் வாழணுன்ட்டு இவங்க எல்லாரும் காட்டுக்கு போயிடுறாங்க. 5 பேருமே தர்மர் எல்லாருமே தர்மர் உட்பட அத்தனை 5 பேருமே பாஞ்சாலியோட காட்டுக்கு போயிடுறாங்க. இந்த காட்டில் இவங்க நடந்து வரும்போது சார் பசிக்குது அத்தனை பேருக்குமே. இந்த பாஞ்சாலி பார்க்குறாங்க, ஒரு மரத்தில் தங்கத்தில் ஒரு மாம்பழம் இருக்குது. மாம்பழம் ஜொலிக்குது, அப்படியே தங்க நிறத்தில் ஜொலிக்குது. இப்போ உடனே பாஞ்சாலி அர்ஜுனன்ட்ட கேட்குறாங்க. அர்ஜுனன் தானே வில்வீரன். அர்ஜுனன்ட்ட கேட்குறாங்க, எனக்கு அந்த மாம்பழம் வேணும், எனக்கு அந்த ஜொலிப்போடு இருக்கக்கூடிய அந்த மாம்பழம் வேணும். அர்ஜுனன் யோசிக்கவே இல்லைங்க. ஏன்னா பாஞ்சாலி கேட்டுட்டா, தன்னுடைய மனைவி ஒரு விஷயம் கேட்டால் உடனே அதை செஞ்சிடணும். ஏன்னா அவர் தானே பெரிய வீரர் இல்லைங்க. உடனே அம்பை விட்டாருங்க. வில்லேருந்து அம்பை விட்டார். நேராக போய் அந்த மரத்தில் அந்த பழத்தை அடிச்சது. பழம் கீழே விழுந்ததில்ல. இவங்க எல்லாரும் போய் எடுக்கலான்னு போகும்போது கரெக்டாக அங்கே ஒரு 2 சீடர்கள் ஓடி வந்தாங்க. யார் இந்த பழத்தை அடித்தது, யார் இந்த மரத்தில் இந்த பழத்தை கீழே தள்ளினது, யார் இந்த தப்பை பண்ணது? இவங்க எல்லாம் பதட்டத்தோடு கேட்குறாங்க, என்ன ஆச்சு, ஏன் என்ன பிரச்சனை, என்ன ஆச்சு? இந்த மரம் என்ன மரம் தெரியுமா? இது பிரிங்கு முனிவர்னு ஒரு பெரிய முனிவர் தவம் பண்ணுற இடம். இந்த இடம் அவர் 12 வருஷம் தவம் பண்ணுவார். 12 வருஷத்தினுடைய தவத்தின் பலனா இந்த மரத்தில் ஒரே ஒரு பழம் காய்க்கும். அவர் அந்த ஒரு பழத்தை மட்டும் சாப்பிடுவார். திரும்ப 12 வருஷம் தவத்துக்கு போயிடுவார். அவர் இன்னைக்கு இந்த பழத்தை சாப்பிடக்கூடிய நாள். அந்த தவத்தினுடைய பலனா இந்த பழம் வரும். இந்த பழத்தை அவர் சாப்பிடுவார். அதுக்கப்புறம் திரும்ப தியானத்துக்கு போயிடுவார். அவர் குளிச்சுட்டு நியம நிஷ்டைகளை முடிச்சுட்டு இந்த பழத்தை சாப்பிட்றதுக்காக அவர் வருவார். இந்த மரத்துலேருந்து பழம் கீழே விழுந்துருச்சுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அது தோஷமாயிடும். அவர் எடுத்து சாப்பிட மாட்டார். உங்கள் 5 பேரையும் சபிச்சுட்டு போயிடுவார். உங்களுக்கு நாடும் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. உங்கள் அத்தனை பேரையும் சபிச்சுட்டு போயிடுவார். நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. இந்த பழம் மறுபடியும் போய் மரத்தில் ஒட்டணும். அவங்க சொல்கிறாங்க, இந்த பழம் மறுபடியும் போய் மரத்தில் ஒட்டணும். அதுக்கு என்ன பண்ணுவீங்களோ அதை பண்ணுங்கன்ட்டு போயிட்டார். சார் 5 பேர் விளவெழுத்து போயிட்டாங்க. இப்போ என்னடா பண்ணுறதுன்னு அவ்வளவு பயம். இவங்களுக்கு இருக்க ஒரே ஆபத்தாண்டவன் யார்? 108 கிருஷ்ணர் தான். கிருஷ்ணருக்கு கூப்பிட்றாங்க, கிருஷ்ணா காப்பாற்று கிருஷ்ணா, என்னையா நாங்கள் பாட்டு இப்படி பண்ணிட்டோமேன்னு. இப்போ கிருஷ்ணர் வரார். கிருஷ்ணர் அங்கே தோன்றுறார். இப்போ கிருஷ்ணர் சொல்கிறாரு, இந்த பழத்தை மறுபடியும் போய் இந்த மரத்தில் ஒட்ட வைக்கணும். அவ்வளோதானே பண்ணிடலாம். ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன தெரியுமா? உங்கள் 5 பேருமே உங்களுடைய ஆள் மனதில் என்ன நினைக்கிறீங்கன்றதை அப்படியே சொல்லணும். ஆள் மனசில் என்ன நினைக்கிறீங்கன்னு ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லணும். அப்படியே உங்களுடைய ஆள் மனசில் என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லணும். சரி, இப்போ நகுலனும் சகாதேவனும் சொல்கிறாங்க, எங்களுக்குன்னு தனிப்பட்ட வெறுப்புன்னு எதுவுமே கிடையாது. எங்களுக்கு தனிப்பட்ட வெறுப்புன்னு எதுவுமே கிடையாது. எங்கள் அண்ணன்மார்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை நாங்கள் அப்படியே பின்பற்றுவோம். அவங்க சொல்கிறத தனிப்பட்ட முறையில் எதுவும் யோசிக்க மாட்டோம். சார் இந்த பழத்தில் 4 அடி மேலே போச்சு. ஆளுக்கு 2 அடினால 4 அடி மேலே போச்சு. இப்போ பீமனுடைய டர்ன். பீமன் சொல்கிறாரு, என்னை விட இந்த உலகத்தில் எவனும் பலசாலின்னு எவனும் இருக்கக்கூடாது. அப்படி யாராவது பலசாலின்னு ஒருத்தர் இருந்து நான் தான் பலசாலின்னு சொன்னான்னா அவனோட சண்டை போட்டு அவனை ஜெயிச்சு நான் தான் பலசாலின்னு நிரூபிப்பேன். உலகத்திலேயே பலசாலியாக நான் தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த பலம் இன்னொரு 2 அடி அப்படி மேலே போச்சு. அப்படியே போச்சு. இப்போ அர்ஜுனன் சொன்னார், நான் ரொம்ப புகழ் விரும்பி, புகழுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அவனுடைய ஆள் மனமில் இந்த புகழுக்காக நான் எதை வேண்டுமானாலும் செய்யறதுக்கு தயாராக இருப்பேன். ஒரு புகழ் கிடைக்க வேண்டுமென்றால் அது தவறான விஷயமாக இருந்தாலும் கூட நான் அதை செய்வேன் அப்படின்னு ஆள் மனதிலேருந்து ஒத்துக்கிட்டாருங்க. இந்த பழம் அப்படியே மேலே போச்சு. இப்போ யுதிஷ்டருடைய டர்ன். தர்மர் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் எது இருந்தாலும் கூட தர்மத்தை காப்பாற்றணுங்க. தர்மத்தை காப்பாற்றணும். தர்மம் ஒரு புறமும்
என்னுடைய தம்பிகள் ஒரு புறமும் இருந்து நீ தர்மத்தை காப்பாற்ற வேண்டுமா தம்பிகளை காப்பாற்ற வேண்டுமா என்று என்னிடம் கேட்டால் நான் தர்மத்தை தான் காப்பாற்றுவேன் என்று சொல்வேன். என் தம்பிகளை விட நான் தர்மத்தை பெரிதாக மதிக்கிறேன். இந்த தர்மத்தை காப்பாற்றுவதற்காகவே நான் பிறந்திருக்கிறேன் என்று நான் நினைக்கிறேன். பழம் அப்படி மேலே போயிடுச்சு. இப்போ மரத்துக்கும் பழத்துக்கும் 2 அடி தான் சார் கேப்பு, 2 அடி. இப்போ பாஞ்சாலியோட டர்ன். பாஞ்சாலி உண்மையை சொல்லிட்டா பழம் போய் மரத்தில் ஒட்டிடும். பாஞ்சாலியோட டர்ன் கேட்குறாங்க. பாஞ்சாலி சொன்னால் இந்த ஐவர் கணவனாக கிடைக்கப்பட்டுவதற்கு நான் மிகப்பெரிய பேர் அடைஞ்சிருக்கிறேன், ஐவரையும் நான் நேசிக்கிறேன்னா பல நகரலைங்க, பல நகரலை அப்படியே நின்றுச்சு. ஐவரையும் நான் நேசிக்கிறேன் பல நகரலை, நான் இவர்கள் ஐவரும் கணவனாக கிடைக்கப்பட்டதுக்கு புண்ணியம் செய்திருக்கிறேன்னா பல நகரலை. இப்போ இந்த கிருஷ்ணருக்கு கோவம் வந்துருச்சு. கிருஷ்ணர் சொன்னார், இந்த பாருமா உண்மையை சொல்லுங்கள், இந்த பாருமா இது உன் டேர்னு, உண்மையை சொல்ல வேண்டிய டேர்னு. நீ ஏதாவது பொய் சொன்னேன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணா அந்த பிரிங்கு முனிவர் வந்துக்கிட்டு இருக்கார். உண்மையிலேயே உன்னுடைய ஆள் மனதில் என்ன நினைக்கிறையோ அதை சொல்லியே ஆகணும். நீ மாற்றி ஈத்தி சொன்னேன்னா போய் விட்டாது. இப்போ பாஞ்சாலி சொல்கிறாங்க, இல்லைங்க அப்படிலாம் இல்லை, இந்த ஐவரையுமே நான் சமமாக நேசிக்கிறேன் பல நகரில், இந்த ஐவருமே கணவனாக கிடைக்கப்பட்டுவதற்கு நான் புண்ணியம் செய்திருக்கிறேன் பல நகரில், இந்த ஐவருமே எனக்கு கணவனாக கிடைத்ததற்கு நான் போன ஜென்மத்தில் மிகப்பெரிய புண்ணியம் செய்துள்ளேன் பல நகரலை சார். நகரவே இல்லை சார், அப்படியே நின்றுச்சு. இப்போ கிருஷ்ணர் சொன்னார், இங்கே பாருமா அவர் வந்துட்டார், கிட்டக்க வந்துட்டார், அவர் உன்னையும் சேர்த்து சபிக்கிறதுக்குள்ளார உன்னையும் சபிக்கிறதுக்கு எல்லாம் சேர்த்து என்னையும் சேர்த்து சபிச்சுருவாரு, நான் போயிடுறேன், ஆள் மனசில் என்ன இருக்கோ ஒரே சான்ஸ் சொல்லு அப்படின்னாரு. நீங்கள் நம்ப மாட்டீங்க சார், பாஞ்சாலி சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? என்ன சும்மா சொன்னாங்க, இந்த ஐவர் கணவனாக கிடைக்கப்பட்டும் வேறு ஒருவன் எனக்கு கணவனாக கிடைக்கவில்லையே என்று நான் வருத்தப்படுகிறேன்னு பாஞ்சாலி சொன்னாங்க சார். பழம் போய் ஒட்டிடுச்சு. அத்தனை பேர் ஸ்தம்பிச்சு நின்னாங்க. அப்படியே அங்கேருந்து கிளம்புனாங்க. பிரிங்கு முனிவர் வந்தார், அந்த பிரச்சனை சரியாயிடுச்சு. ஆனால் இது ஐவருக்குள்ளும் உறுத்தி கொண்டே இருந்தது. இதற்கு உரை சொல்லக்கூடிய பெரியோர்கள் என்ன சொன்னாங்கன்னா, பாஞ்சாலியின் மனதில் கர்ணன் இருந்திருக்கலாம் என்று உரை சொல்பவர்கள் சொன்னாங்க. ஆனால் என்ன தெரியுமா விஷயம், இந்த பாஞ்சாலியினுடைய மனதில் தனக்கு கணவனாக வர வேண்டியவன் இப்படியானவனாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு வரைமுறை இருந்தது. என்ன தெரியுமா, அவங்க அண்ணன் திஷ்டத்யும்னன் அப்பா, பாஞ்சாலியினுடைய அப்பாவாக இருக்கட்டும் அண்ணனாக இருக்கட்டும், இவங்க 2 பேருமே, பாஞ்சாலின்னா பஞ்சாப் நாடு, இப்போ இருக்குல்ல பஞ்சாப் நாடு, 5 நதிகள் ஓடக்கூடிய நாடு, அதனுடைய இளவரசி பாஞ்சாலி. அவளை பல்லக்கில் தூக்கிட்டு போகும்போது இப்படி யாராவது நிமிர்ந்து பார்த்தா அவங்க தலையை வெட்டிடுவாங்க சார். தன்னுடைய நாட்டினுடைய இளவரசியை யாராவது நிமிர்ந்து பார்த்தா தலையை வெட்டிடுவாங்க. அப்படி பாதுகாப்பாக வளர்ந்த ஒரு பெண்ணை அண்ணனும் அப்பாவும் அப்படி பாதுகாப்பாக வளர்த்தவளை இந்த 5 பேர் உட்கார்ந்துருந்தாங்க சார் அந்த சபையில். அவளை புடவையை பிடிச்சி இழுத்தாங்க சார், அவருடைய ஆடையை இழுத்தாங்க சார். தன்னை அத்தனை தூரம் பாதுகாப்பாக வளர்க்கப்பட்ட அந்த பெண் ஒரு சபையில் அத்தனை பேர் முன்னாலும் ஆடை இழந்து நின்றா சார். அப்போ அந்த பெண் என்ன தெரியுமா நினச்சிருப்பா, தன்னை பாதுகாப்பதற்கு தன்னுடைய தந்தையாகவோ தன்னுடைய சகோதரன் போலவோ தந்தை போலவோ தன்னை பாதுகாக்கக்கூடிய ஒருவன் தனக்கு கணவனாக வர வேண்டும் என்று தன்னுடைய மனதில் வச்சுருந்துருக்கா. ஆனால் வந்த 5 பேரும் இவளுடைய மானம் போனப்போ கைகட்டி உட்காந்துருந்தாங்க சார். கைகட்டி உட்காந்துருந்தாங்க. இப்போ பாஞ்சாலியினுடைய வார்த்தை என்ன தெரியுமா, இந்த ஐவர் கணவனாக கிடைக்கப்பெற்றும் வேறு ஒருவன் எனக்கு கணவனாக கிடைக்கவில்லையே நான் தெரியுமா, அந்த வேறு ஒருவன் யாரும் இல்லை, அவள் மனதில் வடித்து வைத்த ஒரு கணவனின் உருவம். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொரு பெண்ணுமே தனக்கு கணவனாக வர வேண்டியவன் இப்படியாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு உருவத்தை வரைந்து வைத்துக் கொள்கிறார்கள், ஒரு எதிர்பார்ப்பை வரைந்து வைத்துக் கொள்கிறார்கள். அந்த எதிர்பார்ப்பிற்கு வந்த கணவன் யதார்த்தத்திற்கும் எதிர்பார்ப்பிற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இருக்குல்ல, அதுதான் சார் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் காரணம். வந்த கணவன் அந்த எதிர்பார்ப்பை ஓரளவுக்கு முழுமையாக இல்லை என்றாலும் கூட ஓரளவுக்கு திருப்திப்படுத்த முடியுமே என்றால் இந்த இல்லற வாழ்க்கை இனிமையான வாழ்க்கையாக இருக்கும் என்று
மகாபாரதத்தில் இந்த அற்புதமான கதை மூலமாக நமக்கு காட்டுறாங்க. நீங்கள் செய்ய வேண்டிய பெரிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய வாழ்க்கை துணையிடம் அவளுடைய எதிர்பார்ப்பு என்ன, அவனுடைய எதிர்பார்ப்பு என்ன, அவன் கற்பனையில் வடித்து வைத்த கணவனினுடைய உருவம் என்ன, கற்பனையில் வடித்து வைத்த கணவனை பற்றிய பிம்பம் என்ன என்று நாம் தெரிந்து கொண்டால் இந்த பாரத கதை நம் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் கதையாக இருக்கிறது. ஒவ்வொரு பெண்ணும் தன் ஆழ் மனதில் நினைப்பது, இந்த கணவன் கிடைக்க பெற்றும் வேறு ஒருவன் தனக்கு கணவனாக கிடைக்கவில்லையே என்று ஒரு பெண் யோசித்தாள் என்று சொன்னால், அந்த வேறு ஒருவன் யாரோ ஒரு நபர் அல்ல, அவள் மனதில் சித்தரித்து வைத்த கதாபாத்திரம். அதுவாக நாம் மாற முடிந்தால் நம் வாழ்க்கை இனிமைதான் என்று பாரதம் காட்டுகிறது. நன்றி.